அவதரித்த ஒரு விசாக நட்சத்திரம். ஸோ நீங்கள் என்னைக்கு வருதுன்னா மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:18 மறுநாள் 23ஆம் தேதி 9:43 வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குது. ஸோ நீங்கள் புதன்கிழமையிலேருந்து புதன்கிழமை ஏன்னா 8:18க்கு தான் விசாக நட்சத்திரம் தொடங்குது. ஸோ நீங்கள் 9லேருந்து 10:30 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணலாம். அப்படி இல்லை மாலை 5லேருந்து 7 மணி வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். ஸோ மறுநாள் காலையிலையும் நீங்கள் பண்ணிக்கலாம், பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிக்கலாம். வியாழக்கிழமை நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் முருகர் பெருமாளுக்கு 6 தீபம் ஏற்றுறீங்களா, அதில் முக்கியமாக நெய் இருக்கட்டும், நெய்யும் இல்லை நெல்லெண்ணெய், இது ரெண்டு ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் ஏற்றலாம், ரொம்ப விசேஷம். ஸோ வேல் இருந்தால் சிலையும் இருந்தால் கண்டிப்பாக பால் அபிஷேகம் பண்ணுங்கள். வைகாசி அபிஷேகம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான நாள் அது. ஸோ பால் அபிஷேகம் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் 6 அரச இலை இல்லை 6 வெத்தலை 6 வாழை இலை, இதில் எது கிடைச்சாலும் 6 பீஸ் வச்சுக்கோங்க. ஒரே நேராக வைக்கணும், நீங்கள் ஒரே நேர்கோட்டில் கிழக்க பார்த்த மாதிரி. அதுக்கு மேலே கொஞ்சம் துவரம் பருப்பு வச்சுக்கோங்க. 6 வெத்தலை மாதிரியும் துவரம்